இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர் வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் புதுச்சேரியின் சுற்றுலா மையமான ஊசுட்டேரியில் மீண்டும் படகு சவாரிகள் தொடங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரியின் மிகப்பெரிய ஏரியாக ஊசுட்டேரி அமைந்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளை உள்ளடக்கியுள்ள ஊசுட்டேரிக்கு சங்கராபரணி ஆறு மற்றும் வீடூர் அணையிலிருந்து நீர் வருகிறது. இதன் மொத்தம் கொள்ளளவு 540 மில்லியன் கன அடி ஆகும். இந்த ஏரிக்கு நவம்பர் மாதம் முதல் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பறவைகள் இனப்பெருக்கத்திற்காக வலசை வந்து போகின்றன. புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் மூலம் இங்கு படகு குழாமும் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு என்ஜின் படகுகள், பெடல் படகுகள் உள்ளன. புதுச்சேரிக்கு முன்பு சுற்றுலா வருவோர் தவறாமல் வந்து செல்லும் பகுதிகளில் ஊசுட்டேரியும் ஒன்றாக இருந்து வந்தது. சரியான பராமரிப்பு மற்றும் தற்போது நீர்வரத்து குறைந்த காரணத்தினால் சமீப காலமாக ஊசுட்டேரி படகு குழாம் செயல்படாமல் இருந்து வந்தது. நிலையில் இந்த ஆண்டிற்கான கோடை விடுமுறை தொடங்க உள்ள நிலையில் தற்போது மீண்டும் படகு சவாரி தொடங்க புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் முடிவு செய்துள்ளது. இதனால் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 6 பெடல் படகுகளும் 2 இன்ஜின் படகுகளும் தற்போது தயார் நிலையில் உள்ளதாகவும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பிற்காக லைஃப் ஜாக்கெட் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கு பணிபுரியும் ஊழியர் ஒருவர் தெரிவித்தார். மேலும் ஊசுட்டேரியில் படகு சவாரி தொடங்க உள்ள நிலையில் அப்பகுதியில் சுற்றுலா பயணிகளின் அத்தியாவசிய தேவைகளான குடிநீர் வசதி, கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். ஒரு மாத காலமாக படகுலாம் இன்னும் சரி வர இயங்காமல் இருந்தது. காரணம் என்ன, கொஞ்சம் பழுதடைஞ்சு போச்சு. இது நாங்கள் சுற்றுலாத்துறை அமைச்சரிடம் மற்றும் சுற்றுலாத்துறை இயக்குநரிடம் இது சம்மந்தமாக நாங்கள் எடுத்து சொன்னோம். அவங்க உடனடியாக அதுக்கான நிவாரணம் கண்டு படகுலாம் பழுது பார்த்து இப்போ எல்லாம் ஒரு 6 கால்மிதி போட்டும் 2 இயந்திர படகு, ஒரு படகுல 20 பேர் பயணம் செய்கிற மாதிரி லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு சேஃப்டியாக பண்ணுற மாதிரி படகுல பழுது பார்த்து எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ கோடை விடுமுறை இருக்கிறதுனால சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர இருக்கிறதுனால அவங்களுடைய வருகைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் படகை தயார் பண்ணி இப்போ இயங்கத்துக்கு தயார் செய்த நிலையில் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.